கூடுதலாக சந்திக்கிறேன். அவ்வளோதான். அதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இல்லை. ஏன்னா அது எங்கள் குடும்பம், நம்ம கட்சி, அதில் போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது. என்ன சொன்னாலும் எங்கள் ஐயாவுக்கு 2 பேருமே என்னுடைய அன்புக்கு மதிப்புரியவங்க. நான் அங்கே தான் இருந்தேன், அதனால அதில் கருத்து இல்லை. ஒன்று மட்டும், இப்போ ஒரு கட்சி அப்படின்னா அதை வழி நடத்தும் போது அது இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது வரும். ஒரே இடத்துல எங்கள் ஐயாவை 2 பேர் இருந்து வந்ததுனால உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் எவ்வளோ அனுபவிச்சுட்டு சில இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, ஒரு இதை செதுக்கும்போது சின்ன சின்ன இந்த மாதிரியான முரண்கள், கருத்துக்கள் அது மோத தான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. அது சரியாயிடும். 35 வருஷம் வந்த கட்சி, இது ஒரு சின்ன பிரச்சனை, அது சரியாயிடும். எனக்கு தெரியும். எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எங்கள் ஐயாவுக்கு தெரியும். நான் ஒரு மகன் போல அவர்கிட்ட இருந்து வளர்ந்தவன். என் மேலே ரொம்ப பேருண்டு. என் நெத்தியில் பாரு ஏதாவது சாதி எழுதியிருக்கா அப்படின்னு கோவத்தில் என்று கேட்டதெல்லாம் இருக்கு. இந்த சமூகம் சொல்கிற அவர் பொதுவாக தான் வந்தார். அவர் வரும்போது சரியாக தான் வந்தார். அவரை காலம் கொண்டு இங்கே சுருக்கி வச்சுட்டுது. அப்போ அவர் முதல்ல அவர் சொன்னார், நான் தெளிமலை கொடுத்தேன். ஒவ்வொன்றா சொல்லியிருந்தார் என்னென்ன நடந்ததுன்னு. கடைசியாக வழியே இல்லாமல் தான் அன்பை கொண்டு நம்ம நிறுத்த வேண்டியதாகிடுச்சு அப்படி என்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன். அப்படி இப்போ அவர் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. நான் எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன், அது சரியாக வரல, வழி இல்லாமல் கொடுத்தேன்னாரு. அப்போ அதை போய் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. இல்ல, ஒரு கட்சி தலைமையே வேற வழி இல்லாம தான் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டிய நிர்பந்தம் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படி சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு கட்சி உருவாக்குனவருக்கு நம்பகமானது. இப்ப இப்படி பாருங்க, ஐயா பெரியார் அவர்களை எப்படி பாருங்களேன். ஐயா இன்னைக்கு இருக்கிற அந்த திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்காங்கல்ல, அவங்க அன்னைக்கும் ஐயா கூட இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நம்பகமான ஒரு ஆள் வேணும். எனக்கு பிறகு என் சொத்தை நிர்வகிக்கணும், எதுக்கு அம்மா மணியம்மையை திருமணம் பண்ணும். அப்போ அவருக்கு வேற ஒரு நம்பிக்கை தேவைப்படுது இல்லை. அது மாதிரி தான் இதை நீங்கள் பார்க்கணும். அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நாம் தமிழர் கட்சியில் முதல்ல கட்சி ஒரு தலைவர் உருவாகட்டும், அதுக்கப்புறம் மற்றதை பற்றி யோசிக்கலாம். இங்கே தலைவரே இந்த உருவாகலை. தலைவன்கிற சொல்லுக்கு நீங்கள் சாதாரணமல்ல. நாங்கள் பார்க்குற தலைவன் வேறு, எங்களுடைய தலைவன் வேறு. அப்படிங்கும்போது சும்மா பேர் வேணா போட்டுக்கலாம். ஒரு படம் நடிச்ச உடனே தலைவர்னு போட்டுக்கலாம், நாடாள வந்த மகாராசான்னு பாட்டு வச்சுக்கலாம், எல்லாம் அது செய்யலாம். அது அப்படி இல்லை. தலைவனுக்கு நிறைய தகுதிகள் இருக்குது. பசி மறக்கணும், தூக்கம் தொலைக்கணும், அவமான ஏச்சு பேச்சுகளை தாங்கணும். இப்போ என் மேலே எத்தனை வழக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 136 40 வழக்கு கிட்ட தொட்டிருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, நக்கீரன் அண்ணன் கோபால். அவருக்கு எனக்கு தான் போட்டி நடக்குது. அவர் 200 கிட்ட நெருங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் படியேறாத நீதிமன்ற வாசல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ரொம்ப கடினம். அவமானங்கள், ஏச்சு பேச்சுகள் தாங்கணும். நாங்கள் படித்த தத்துவங்கிறது தலைவன் என்பவன் தன்னை தாழ்த்திக்கிற தயாராக இருக்காதவன் தலைமை இருக்க தகுதியை பெற மாட்டான். கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளை எடுக்கிற தகுதியை பெற மாட்டான். எது ஒன்றையும் இழக்க முடியாத ஒருவன் பெரிதொன்றை அடைய முடியாது. தலைவன் என்பவன் தன்னையே எரித்து கொண்டு உலகத்துக்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தி போல இருக்கணும். தன்னையே தண்ணீரில் கரைச்சி சுவையை கூட்டுகிற உப்பா இருக்கணும். இந்த தகுதியெல்லாம் தேவைப்படுது. சும்மா பேர்ல போட்டுக்கிட்டு தலைவன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சிகள்லாம் அப்படி சிதறண்டு போறதுக்கு வேற ஏதாவது பின்புலத்துல மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதுவும் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது இருக்கு. கடந்த காலங்களில் இந்திய திராவிட கட்சிகள் இப்படி ஒவ்வொருத்தரையும் சிதைச்சிருக்கு. குறிப்பா இப்ப ஒவ்வொரு அமைப்பா கூட நீங்க எடுக்கலாம். இப்ப வணிகர் அமைப்பு இருக்குது. அது ஐயா வெள்ளையனையும் ஐயா விக்ரமராஜாமி பிரிச்சு போட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கட்சிகளையும் ஒருத்தர் இப்படி எடுப்பாங்க. இப்ப எங்க ஐயா பாமக ஏடிமிக்க பக்கம் போனால் அதுக்கு இணையாக வண்டியர்கள்ட்ட ஒரு இது ஒன்றா என் சகோதரர் வேல்முருகன் இங்கிட்ட எடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும். எங்கள் அண்ணன் திருமாவளவன் இங்கே இருந்தால் அங்கே அண்ணன் பூ ஜெகன்மூர்த்தி அங்கிட்ட எடுப்பாங்க. அப்போ அது ஆளுக்கு பிரித்து போட்டு விளையாட வேண்டியது தான். இந்தியர் திராவிடர்களுக்கு இங்கே வலிமை இல்லை. அவங்க தமிழ் தேசிய மக்களை ஒன்றுபட்டு ஒரு அரசியல் வலிமையை பெறவிடாமல் தடுத்தாதான் அவங்களுக்கு அதிகாரமும் அரசியல் வலிமையும் வரும். இப்போ எங்களை மாதிரி தமிழ் தேசிய அரசியலுக்கு இந்த சாதி மத உணர்ச்சிகள் பிரிக்காம பிளக்காம
இந்த இன மக்களை ஒன்றிணைச்சாதான் எங்களுக்கு அரசியல் வலிமை வரும், அதிகாரத்தை நாங்க தொட முடியும். அவங்களுக்கு வந்து எங்களை பிரிச்சு போடணும். இப்ப கள்ளர், மறவர், அகமுடையர், 3 முக்குலத்தோர், தேவர்னு பட்டம் இருந்தாலும் 3 பேரே ஒன்னா இருக்க விடுவீங்களா? இருக்க விட்டுருக்கீங்களா? சொல்லுங்க, இருக்க விட்டுருக்கீங்களா? அது மாதிரிதான் அது பிரச்சனை. ஒன்னொன்னையும் பிரிஞ்சு பிரிச்சு 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 தூக்கி தூர போடுவாங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப எங்க அண்ணன் ஜான் பாண்டியன் ஒரு பக்கம் இருந்தா அண்ணன் கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் கூட்டிட்டு போவாங்க. இப்ப 2 பேரையும் இப்ப நீங்க கவனிச்சீங்க, தென்காசியில பிஜேபி ஒருத்தருக்கு இடம் கொடுக்குது அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு, ஏடிஎம்கே ஒருத்தருக்கு இடம் கொடுக்குது அண்ணன் கிருஷ்ணசாமிக்கு. 2 பேருமே அந்த சமூகத்துக்கான தலைவர்களா இருக்காங்க. 2 பேரையுமே ஒரே தொகுதியில் அடைச்சா எப்படி வெல்வாங்க? ஆனா ஒருத்தரை வேற தொகுதியில் கொடுத்து ஒருத்தரை வேற தொகுதியில் கொடுத்துருந்தா வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றது யதார்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப தென்காசியில வந்து கிருஷ்ணசாமி என்ன நின்றுட்டாங்க. அப்ப அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு வேற தொகுதியில நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா வென்றிருப்பாங்க. இந்த ஓட்டுகள் பிரிஞ்சிருக்காது. அப்ப இந்த இந்திய கட்சி, இந்த திராவிட கட்சி என்ன செய்யுது பத்தியில? இந்த நுட்பத்தை இந்த பிரித்தாலும் இந்த விளையாட்டுகளை வந்து 60 ஆண்டுகளுக்காக இந்த இது செய்துட்டு வருது. அதை எங்கள் முன்னோர்கள் தெரிஞ்சும் அதை சரணடைஞ்சாங்க. சில பேர் தெரியாம அந்த வேலையை செஞ்சிடறாங்க. ரெண்டு இருக்கு. அரசியல் படுத்தப்படல. அரசியல் அப்படிங்கறதே இங்க தொடவே இல்லை. எந்த கட்சி அரசியல் செய்யல? அரசியல்ங்கிறது என்ன? மக்களுக்கானது. மக்கள் அரசியல் இந்த நாட்டில் இருக்குதுன்னு நீங்க உங்க மனச்சான்று இப்படி கை வச்சு சொல்லுங்க. இங்க கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் இருக்குது. எங்க மக்கள் அரசியல் இருக்கு? இப்ப திமுக செய்யறது கட்சி அரசியலா, மக்கள் அரசியல்? இப்ப நான் போய் இப்ப தூத்துக்குடிக்கு போய் இந்த டைடல் பார்க்க பூங்காவை திறக்க போறேன். இப்ப நான் வந்து அந்த புதுமை பெண் திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போறேன். இதெல்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு 1000 கொடுக்கறது, 500 கொடுக்கறது, இது அறிவிக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த தேர்தல் வாக்கை குறிவச்சே நடக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற தேர்தலையே இவங்க கவனம் பண்றாங்களே ஒழிய கட்சி அரசியல். கட்சி ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த கட்சி ஃபண்டுன்னு ஒன்று செய்யும், நிதினு ஒன்று சேர்ப்பாங்க. இவர் மாவட்ட செயலாளர் கொடுக்கணும், ஒரு மந்திரி இவ்வளவு கொடுக்கணும், நிதியை வச்சுக்கிடுவாங்க. அந்த கட்சி இது வந்த பிறகு அப்புறம் தேர்தலை நோக்கி சிந்திப்பாங்க. அடுத்த 5 ஆண்டு இந்த தேர்தல் நோக்கி தான் நகருது. இந்த செய்தியை வெளியிடணும், இதை மறைக்கணும், இதை வந்து அதிகமாக கொண்டு போகணும், இதை சொல்லவே கூடாது. இதையே தான் கவனிப்பாங்களே ஒழிய மக்களை பற்றி எங்க சிந்திச்சிருக்காங்க? தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்களும் பெரும் வெள்ளச்சேதத்தில் புயல்ல நாசமாயிருச்சு வேளாண்குடி மக்கள். என்ன யோசிச்சு என்ன நடந்திருக்கு? மக்களை பற்றி இந்த அரசுகள், இந்த கட்சிகள், ஆட்சிகள் நகர்ந்தது என்ன? பாரதிய ஜனதா அது கோயில், மதம், அது 2 சாமி. இதை விட்டு வேற ஏதாவது இந்த 15 ஆண்டுகள்ல நீங்க பேசி பார்த்திருக்கீங்களா? பேசி பார்த்திருக்கீங்களா சொல்லுங்க. திடீர்னு பாஷான்னு ஒருத்தர் இறந்துட்டாரு. சரி, எனக்கு அப்பா, நான் அப்பா பாஷாங்கிறேன். நீங்க ஏதோ ஒன்று சொல்லுங்க. பாஷா உங்க பாஷையில தீவிரவாதி இறந்துட்டாரு. அதை வச்சுட்டு ஒரு வாரம் வண்டி ஓட்டுனீங்க. அப்புறம் இதை தவிர வேற என்ன இருக்கு உங்களுக்கு? நீங்க ஒரு மதத்தை சார்ந்திருக்கீங்க, இன்னொரு மதத்தை தாக்கி பேசணும். நீங்க ஒரு சாதியை சார்ந்திருக்கீங்க, இன்னொரு சாதியை தாக்கி பேசணும். மக்களுக்கான அரசியல் எங்க இருக்குது? இங்க பாதை சரியில்லை, இங்க குடிக்க நீர் இல்ல. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 100 மரணம் பட்டியல் எடுங்க, 90 மரணம் புற்றுநோயா இருக்குதா இல்லையா? யாராவது சர்வேல எடுத்து சொல்லுங்க. ஏன் புற்று வருது? 60 வயசு அப்பாவுக்கும் வருது, 20 வயசு தம்பி தங்கச்சிக்கு வருது, 2 வயசு குழந்தைக்கு வருது. எப்படி வருது? சிகரெட் பிடிச்சாலா, பான்பராக்கு புகையில போட்டாலா, இல்ல சாராயம் குடிச்சாலா? அந்த குழந்தைக்கு எப்படி வருது? எதை பற்றி நீங்க கவலைப்பட்டிருக்கீங்க? நாடு குப்பை மேடா ஆகிட்டு இருக்கு, அதை பத்தி கவலைப்பட்டிருக்கீங்களா? உங்க தாய், பூமி தாய் முகத்துல பூவை கொட்டி ஆராதிக்கிறத விட்டுட்டு குப்பையை கொட்டி, பிளாஸ்டிக்கு, இந்த நெகிழியை கொட்டுறீங்க, பாலித்தீனை கொட்டுறீங்க. எந்த அறிஞனாலும் சொல்றானா இது மக்கி மண்ணோடு மண்ணா போக இவ்வளவு காலம் ஆகும்னு? ஒருத்தன் 50,000ங்கிறான், ஒருத்தன் 5000 ஆண்டுங்கிறான், ஒருத்தன் 500 ஆண்டுங்கிறான். யாரு பார்த்தது? யாரு பார்த்தது? புவி வெப்பமாகுது. சரி, வெப்பமாகுது. ஏன் வெப்பமாகுது? யாராசு வெப்பமாகுதான் நம்ம ஆக்கிரமா தெரியாது. நச்ச ஆலைகள், நிலக்கரி புகை, காரு வண்டிகள் வெளியிடுற டீசல் பெட்ரோல் புகை, இதெல்லாம் கரியா மாறி மேல போய் நீராவியோட அமிலத்தோடு சேர்ந்து ஒரு பசை மாதிரி படர்ந்து ஒரு கரு வட்டம் மாதிரி 15-20 கிலோமீட்டருக்கு மேல நிக்குதுன்றான். பூமியிலிருந்து 15 கிலோமீட்டருக்கு மேல நிக்குதுன்றான். அதனால இந்த வெப்பம் அந்த நீல ஊதா கதிர்களா மேல போக முடியாம நீல கதிரா மேல போகுது. போய் குளிர்றதுக்கு முன்னாடி அங்க தடுத்து கீழே திருப்பி அனுப்பிடுது. அதனால வெப்பம் ஏறுது. வெப்பம் ஏறுறதுனால கடல் கொந்தளிக்குது.
எப்படி கொந்தளிக்குது? அடுப்புல பானையை வச்சு தண்ணியை ஊற்றி கீழே அடுப்பு இருக்கும்போது கொந்தளிக்குதுல்ல, கொதிக்குதுல, அப்படி பூமி கடல் கொதிக்குது. கொதிக்கும் போது கடல் மட்டம் உயரும் போது காற்றழுத்தம் அதிகமாகுது, புயல், பருவமழைன்னு ஒண்ணு இல்லாம பெருமழையா பெய்யுது, புயல் மழையா பெய்யுது. எல்லாத்தையுமே அதை பத்தி நீ எதா பேச சொல்லுங்க பாப்போம். சாமி, சாதி, மதம், இதை தவிர என்னைக்கு பூமி கிட்ட வருவ? இந்த நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி. சரி, ஒரு நாட்டில் ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். அந்த அறிவு வளம் வகுப்பறை, அறிவை வளர்க்கும் கருவறையா இருக்கா, வர்த்தக அறையா இருக்கா, வியாபார அறையா இருக்கா? இந்த நாடு எதை நோக்கி செல்லுது? யார் யார் இதை பத்தி பேசுற? இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா? எல்லாருமே பள்ளி கல்லூரி வச்சிருக்காங்க. எல்லா அமைச்சரும், இந்த கட்சி அமைச்சரும் சரி, இந்த கட்சி அமைச்சரும் சரி, எல்லாருமே மருத்துவமனை வச்சிருக்காங்க. அப்ப எப்படி அரசு மருத்துவமனை தரம் உயரும்? அப்படி போய் அரசு பள்ளி கல்லூரி தரம் உயரும்? அப்புறம் எதுக்கு அரசு? அப்ப முதலாளிகளின் லாப தேவைக்கே எல்லாம் உருவாக்கப்படுது. போக்குவரத்து தனியார் நடத்திடுவார், சிறப்பா நடத்திடுவார். சாலை மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் சிறப்பா நடத்திடுவார். ஒரு தொலைக்காட்சியை திருப்புங்க, ஒரு பையன் நாயை தடை கொடுத்துட்டு, அப்பா காத்தாடி வந்தா தான் மின்சாரம் வரும். இல்ல, மின்சாரம் வந்தா தான் காத்தாடி வரும். அப்பாவுக்கு மனுக்கும் பிரச்சனை, ரொம்ப நேர விவாதம் நடக்குது. காத்தாடி வந்தா தான் மின்சாரம் வரும், மின்சாரம் வந்தா தான் காத்தாடி வரும் அப்படின்னு போனா ஒரு வட்டவரை பொட்டல ஒருத்தர் நிப்பாரு, ஒரு காத்தாடி ஓடும். அப்படியே சுத்தும் போது பளிச்சுன்னு விளக்கு எரியும். நாங்கள் அப்படி மின் உற்பத்தி அதானி வருதா இல்லையா? ஒரு நாட்டின் மிக அத்தியாவசிய தேவை இதுல உணவு தேவை, மின் தேவை. இந்த மின்சாரத்தை முதலாளி கையில கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அவன் ஒரு யூனிட் மின்சாரம் 15 ரூபாய்னா அதானி விற்க முடியும். நீங்க 7 ரூபாய்க்கு அதானிட்ட வாங்கி எனக்கு 3 ரூபாய் 4 ரூபாய் கொடுக்குறீங்க, குறைச்சு கொடுக்குறீங்க. அப்போ எடுத்தவனே ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு விலை விளப்பது 1.5 லட்சம் கோடி கடன். இந்த அரசு கிட்ட கேளுங்களேன், 9 லட்சம் கோடி கடன் இருக்குல்ல. இந்த கடனை வாங்கி நாட்டு மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டம் ஒன்னு சொல்ல சொல்லிருங்க. பெஸ்ட், வேர்ல்டு பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்துட்டேன். வேர்ல்டு பெஸ்ட். அது எவனுமே எனக்கு கிட்ட அப்படி மெடிக்கல் கொடுத்துட்டேன் மக்களுக்கு. ஏழைக்கு பணக்காரனுக்கு எவனுக்கு கிடையாது. 1 ரூபாயில இருந்து 1 கோடி மருத்துவரை அப்படி கொடுத்துருக்கேன். அப்படியே தான் சொல்லுங்களேன்.